சாத்தான் குளத்தூர் மர்டர் கேஸ்ல இன்வால்வ் ஆன 9 போலீஸ்மேனுக்கு டெத் பெனால்டி. ஏன் இந்த போலீஸ்மேனுக்கு டெத் பெனால்டி கொடுத்தாங்க அப்படின்றத நான் தெளிவா சொல்றேன். இவங்க தான் அப்பா பையன். இவங்க ஒரு எலக்ட்ரானிக் ஷாப் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. கோவிட் டைம்ல சீக்கிரமா ஷாப்ஸ் எல்லாம் மூடணும் அப்படின்னு இருக்கும்போது இவங்க கொஞ்சம் நேரத்துக்கு ப்ரொலாங் பண்ணி ஷாப்ஸை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ போலீஸ் வந்து சீக்கிரமா க்ளோஸ் பண்ண சொல்லும் போது இவங்களுக்கும் போலீஸுக்கும் ஹீட்டட் ஆர்குமெண்டா போய் இவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போனாங்க. அவங்க லாக்அப்குள்ள வச்சு அவங்க அப்பாவும் பையனையும், அவங்க அப்பா முன்னாடி பையனையும், பையன் முன்னாடி அவங்க அப்பாவையும் ஃபுல்லா ட்ரெஸ் ரிமூவ் பண்ண வச்சு அவங்கள அங்கேயே அடின்னு அடிச்சு அவங்க முட்டியெல்லாம் உடைச்சி அவங்க கதறல் சத்தம் பக்கத்துல இருக்கிற வீடு வரைக்கும் தெளிவா கேட்டுச்சாமா. ஆனா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த அளவுக்கு கதற விட்டுட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம பசின்னு கூட பார்க்காம திரும்பியும் ஷிஃப்ட் போட்டு இந்த போலீஸ் எல்லாமே அவங்கள அடிச்சு அவங்க பிளட் வாமிட் எடுத்தும் கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாம அடிக்க கூடாத இடத்துல அவங்கள துடிக்க அடிச்சு துன்புறுத்திருக்காங்க. அடுத்த நாள் அவங்கள கோவில்பட்டி சப்ஜெயில ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. அங்க ஜெயிலுக்கு போன கொஞ்ச நேரத்துல அவங்களோட உடம்பு ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனை அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க உடனே கோவில்பட்டி ஜிஹெச்ல சேர்த்துடுறாங்க. சேர்த்த கொஞ்ச நேரத்திலே அவங்க 2 பேருமே இறந்துடுறாங்க. அப்புறம் இந்த நியூஸ் வெளியில வந்து நேஷனல் டிவில வரைக்கும் இந்த நியூஸ் கொண்டு வந்து மொத்த இந்தியாவும் இந்த நியூஸை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபோக்கஸ் பண்ண கொஞ்ச நாள்ல இந்த கேஸ் வந்து சிபிஐ கையில மாறிச்சு. அண்ட் ஆஃப்டர் 6 years 2026ல இந்த 9 போலீஸ்மேனுக்கும் டெத் பெனால்டி கொடுத்துருக்காங்க மதுரை கோர்ட்ல. ஸோ எங்கேயோ நம்ம ஜுடிஷியல் சிஸ்டமுக்கு உயிர் இருக்கு அப்படின்ட்டு இந்த கோர்ட்டோட டெசிஷன் ப்ரூவ் பண்ணிருச்சு. தேங்க்யூ.